ட்ரேடிங் கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 50K வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 50K இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 லாட் 4 லாட் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. நீங்கள் 5 லாட்ஸ் 50,000 இருக்குது அப்படின்னா 1 லாட்லேருந்து ஆரம்பிங்க. 1 லாட் அப்படிங்கிறது 12,000 rupees. ஆவரேஜாக வந்து பை பண்ணுறதுக்கு 12,000 rupees வேணும். அது நீங்கள் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 லாட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். வித் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3 நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்வியஸாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எடுத்துங்க. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த விஷயமே இல்லை. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு ட்ரேடருக்கும் அது டிஃபர் ஆகும். ஸோ ஆனால் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1:3 ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஸோ ட்ரேடு வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் குவான்டிட்டியை விட. ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ குவாலிட்டியான ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் வந்து உங்களோட மந்த் எண்ட்லேயோ இயர் எண்ட்லேயோ நீங்கள் ப்ராஃபிட்டாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர்.